பிதாவே ஆமென். கடந்த வாரத்தினுடைய தொடர்ச்சியா இது இருக்கிறது. அதாவது நம்முடைய ஆவியில் நமக்கு தேவை இருக்கிறது. எப்படி சரீரத்துக்கு தேவை இருக்கிறதோ, ஆத்மாவுக்கு தேவை இருக்கிறதோ, அது போல ஆவிக்கும் ஒரு தேவை இருக்கிறது. அந்த ஆவியின் தேவை என்னன்னா, தன்னை தந்த தேவன். இந்த ஆவியை தந்த அல்லது ஜீவனை தந்த தேவன் தான் அந்த ஜீவனுக்கு தேவையா இருக்கிறது. எப்படி சரீரம் உயிரோடு வாழ்வதற்கு சரீரத்துக்குரிய காரியங்கள் தேவையோ, உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் தேவை. அதுபோல இந்த ஆவிக்கு தன்னை தந்த தேவன் தேவை. அது இல்லாம எதை கொடுத்தாலும் அது திருப்தி அடைவதில்லை, அது உண்மையானது இல்லை. அப்ப அந்த ஆவி தீபமா இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அந்த தீபத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் என்று எண்ணெய் இருக்கும்போது மாத்திரமே நாம் எரிகிற விளக்காய் வாழ முடியும். இந்த உலகத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போன பிறகு போக முன்பாக என்ன சொன்னார்? நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்குன்னு சொன்னார். ஏன்னா இப்ப இதுவரைக்கும் இருக்கிற வெளிச்சமாக அவர் இந்த பூமியை விட்டு கடந்து போய்விட்டு போக போகிறார். அப்போ சீஷர்களை அங்கே என்ன செய்தாரு? வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். இப்ப நாமெல்லாம் யாரு? வெளிச்சமா இருக்கிறோம். நாம் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப நம்மை வெளிச்சமாய் வைக்க வேண்டுமேயானால் நமக்கு யார் வேணும்? பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நாம் என்ன செய்ய முடியாது? வெளிச்சமா இருக்க முடியாது. இந்த ஆவி ஒரு இயக்கத்தோடு இருந்தது இல்ல, நான் எரிய வேண்டும், நான் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்க வேண்டும், அவர்தான் என்னை நடத்த முடியும் என்ற இயக்கத்தோடு இருக்குது. நாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் முதல் வகுப்பிலே தேராமல் இரண்டாம் வகுப்பை குறித்த அறிவு வந்துடக்கூடாது. முதல் வகுப்பில் தேராமல் மூன்றாம் வகுப்பை குறித்த காரியங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இப்படி 4, 5 எல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் என் நிலைமை என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டே தேரல. நான் சொல்றது புரியுதுங்களா? முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெறக்கூடிய ஞானம் இல்லை, அறிவு இல்லை, அது புரிந்து கொள்ளக்கூடிய எதுவுமே தெரியல. ஆனால் எனக்கு 2ஆம் வகுப்பு வேணும், 3, 4, 5 அப்படியே போயிட்டு எல்லாம் புரிந்து அறிந்து கொண்டிருக்கிறேன். ஆனா தேரல, எதுவுமே தேர்ன பாடு இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட இந்த நிலைமை தான் இருக்குது. இந்த அடிப்படை மனம் திரும்புதல், இதிலே நாம முழுமையாய் தேராம, இந்த ரட்சிப்பில் ஒவ்வொரு நாளும் வளராம, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை காத்து கொள்ள முடியாம நாம அடுத்து தெரிஞ்சுன்னா பிரயோஜனமே இல்லை. அப்ப முதல் அனுபவம், இந்த அனுபவத்திலே, இந்த மனம் திரும்புதலின் அனுபவத்திலே நாம் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நான் தேறி இருக்கிறேன், ரட்சிப்பில் எந்த அளவிற்கு நான் இருக்கிறேன் என்பதை நாம் என்ன செய்யணும்? முதல்ல அதில் வளர வேண்டும். அதற்கு தான் பரிசுத்த ஆவியான உதவி செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்ம என்ன செய்யறாரு? நடத்துகிறவரா இருக்கிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஆமா, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் எபேசு சபைக்கு எழுதுறார். நமக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உங்களை மீட்கும்படியாய் கொடுக்கப்பட்டவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியிலே இருந்து உங்களை மீட்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்ப அவர் இருக்கிறார் உள்ள அப்படின் போது நீங்க அவரை எப்படி வச்சுக்கணும்னா, துக்கப்படுத்தாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். பாவம் செய்யறது மட்டும்தான் அவரை துக்கப்படுத்தும் நினைக்கிறேன்ல, அது மட்டும் கிடையாது. நாம் அவர் எனக்குள் இருக்கிறார் என்ற விசுவாசம் இல்லை அப்படின்னாலும் துக்கப்படுத்துறோம். நாம் அவருக்குள் வளர வேண்டும், வாழ வேண்டும், அவர் சொல்ற காரியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கலனா கூட அவரை துக்கப்படுத்த முடியும். ஆண்டவரை விசுவாசிக்கல், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கலன்றதுக்காக ஒருத்தர் ஊமையாகிட்டார் இல்ல.
அப்படின்னா நாம பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கவில்லை என்றாலும் துக்கப்படுத்த முடியும். பாவம் மட்டும் நினைச்ச கூடாது. பரிசுத்த ஆவிக்குள்ளிருந்து என்னை நடத்துகிறவர் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. அவர்தான் சொல்றார், நீங்க அவர் என்ன செய்யுங்க, துக்கப்படுத்தாதீங்க. பாவம் துக்கப்படுத்தும், அதை விட்டுறக்கூடாது. பாவம் நம்ம செய்த தவறுகள்னாலே பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு அழ வருது அப்படின்னா என் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார், அதான் என்ன அழ வைக்கிறாரு. அந்த துக்கம் தெரியணும். பரிசுத்தவான் துக்கப்படுறார், அந்த துக்கம் உங்களுக்கு தெரியலன்னா எப்படி வேணா வாழ்ந்து நிற்போம். பாவம் செஞ்சா தெரியவே தெரியாது. அப்ப அவர் எனக்குள்ள துக்கப்படுகிறார், எனக்கு ஒரு வேதனை, எனக்கு ஒரு வருத்தம் உள்ள வருது அப்படின்னா அவர் துக்கப்படுகிறார் என்ற அறிவு நமக்கு தேவை. அப்ப பரிசுத்தம் எதுக்கு நமக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, இந்த மாம்சம் இருக்குது, சரீரம், இது எப்பவுமே உலகத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கும். பாவத்துக்காக இது வாழும். ஏன் அப்படின்னா இது அப்படிதான் பிறந்துச்சு. இது பாவம் செய்வதற்கான காரியங்களை யோசிக்கும், எல்லாம் செய்யும், உலகத்தை அனுபவிக்க நினைக்கும். இப்ப பரிசுத்தாவின் நேரம் இந்த மாம்சத்தை 2 தட்டு தட்டி ஓடுறாரு அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் எங்க சொல்லுவார்னா உங்களுடைய ஆவியிலே சொல்லுவார். அவர் உங்களுக்குள்ளே உங்களை எச்சரிக்கும் பொழுது இந்த மாம்சத்தை என்ன செய்ய, தட்டி வை, ஒரு உபவாசம் போடு, அடித்து கீழ்படுத்து. போலதான் சொல்றார், அடித்து நான் செய்யறத கீழ்படுத்துகிறேன். ஏன்னா எனக்கு அது பிரச்சனை பண்ணுது. பரிசுத்தம் இதான் செய்வார தவிர அவர் நேரம் மாம்ச பிரச்சனையா நானே பாத்துக்கிறேன்னு போட்டு என்ன பண்ண மாட்டாரு, சரி பண்ண மாட்டாரு. நாம அப்படி ஜெபம் பண்ண கூடாது. ஆண்டவரே எனக்கு இது பிரச்சனை, மாம்சம் பிரச்சனை பண்ணுது சொல்லக்கூடாது. இங்க பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துதான் செய்வாரை தவிர வெளியே ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்கள் இடம் கொடுத்து அவரை உங்களுக்கு உள்ளே வரவழைத்து உங்கள் ஆவியிலே பலன் அடைந்து உங்கள் ஆவியின் மூலமாக நீ என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவரை வைத்து உங்க மாம்சத்தை அடக்க வேண்டும். இப்ப அவரே வெளியே தட்டிட்டு சரி பண்ணிட்டா பிரச்சனை இல்லைல்ல, பரிசுத்தம் நமக்கு தேவையே கிடையாது. எனக்கு உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை, என் ஆவியிலே எனக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவரே ஒரு 2 தட்டு தட்டி ஓடாது சொல்லிட்டு போயினே இருக்கலாம். அப்படி செய்ய மாட்டார். எல்லாமே நம்முடைய விருப்பத்தின்படி செய்வார், விருப்பத்தின்படி செய்வார். கதவை தட்டுறேன்னு தான் சொல்றாரு, உள்ள உடைச்சின்னு வரமாட்டேன் வருவேன்னு சொல்ல, உள்ள உடைச்சின்னு வரமாட்டாரு. கதவு தட்டுறேன், திறந்தா உள்ள வர, அவ்வளவுதான். இதோ ஓசப்படி என்ன செய்யறேன், தட்டுகிறேன், நீங்க அனுமதித்தான் வரேன். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில என் மாம்சத்தை நான் மேற்கொண்டு வாழ வேண்டும், உலகத்தில் உள்ள பாவ காரியங்கள் இதெல்லாம் நான் மேற்கொண்டு வாழணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் உங்கள் ஆவியிலே இருந்து அதை மேற்கொள்ள உதவி செய்வார். இந்த முழு வேதாகமும் அதற்கு தான் எழுதப்பட்டு நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து வேற என்ன இருந்தாலும் அது வேஸ்ட் தான், வீணான காரியம்தான். அப்ப முக்கியத்துவம் எதை கொடுத்திருக்கிறது, மீட்புக்கான முக்கியம், பாவத்திலிருந்து மீட்புக்கான முக்கியம் தான் இந்த வேதாகமே. அதை விட்டுட்டு என்னதான் பேசினாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த மீட்புக்கான காரியம் தான் வேதம் சொல்லுது. அப்ப உங்களுக்குள்ள இருந்து அவர் நடத்தும்படி விரும்புகிறார். ஏன் பரிசுத்தம் உள்ள இருக்கிறான்னா, நாம் இந்த மோசமான பாவம் நிறைந்த அருவருப்பான அசுத்தமான நம்முடைய மாம்சத்தை இருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு போராட்டம் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு வாரம் நமக்கு என்ன இருக்குது, போராட்டம் இருக்குது. இந்த ஆவியானவரோடு நம்முடைய ஆவியிலே தொடர்பு இல்லை அப்படின்னாலே மாம்சம் என்ன பண்ணும், தாறுமாறா ஓட ஆரம்பிச்சிடும். அது இஷ்டத்துக்கு பார்க்கும், எப்படின்னா வாழலாம்னு சொல்லும். இந்த தொடர்போடு கூட அதுதான் சொல்றார், ஆவியிலே அனலா இருங்க, அவித்து போடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த எபேசு நிருபத்துல நிறைய காரியங்களை சொல்லே வராது. மேல 27ஆம் வசனத்துல பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படி கட்ட வார்த்தை 29 கட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாய்ந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கல பிரயோஜனமா இருக்கும்படி பேசுங்க என்று சொல்லுகிறார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது கட்ட வார்த்தை வருமா, வருமா வராதா, கோபம் வருமா வராதா? பரிசுத்தவான் உங்களுக்குள் இருக்கும்போது
கோவம் வருமா வராதா? கோவம் வரும், கெட்ட வார்த்தை வராது. நீங்க தான் சொல்லணும். கோவம் மட்டும் வரும், கெட்ட வார்த்தை வராது, எல்லாம் வரும். இந்த ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு கூட எப்பொழுதும் இணைந்து செயல்படும் பொழுது இந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க போராடும் போது மாத்திரமே வராது. இந்த ஆவி இந்த மாம்சமானது செய்கிற அந்த காரியங்களோடு கூட விட்டுச்சு வச்சுங்களேன், அதை விரும்புதுன்னா எல்லா வார்த்தையும் வரும், வித்தியாசம் தெரியாம வரும். அதெல்லாம் நீங்களே ஃபில்அப் பண்ணீங்க, நான் வரேன். ஏன் வருது அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி விட்டோம். அவர் நமக்கு உதவி செய்வதற்கு, அவர் நம்மை பலப்படுத்துவதற்கு அவர் என்ன செய்ய விட்டுட்டு இந்த ஆவி என்ன செய்துதான் மாம்சத்து கூட சேர்ந்து இருக்கிறது. மாம்சத்தினுடைய பாவத்தை இந்த ஆவி என்ன செய்து அது கூட சேர்ந்துச்சு. அப்போ அது என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியானவரே, இந்த மாம்சம் என்ன பண்ணுது? தகராறு பண்ணுது, என்கிட்ட பிரச்சனை உண்டாக்குது, பொய்ய பேச வைக்குது, இதை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னா ஆவி என்ன செய்வாரு? வேலை செய்வார். என்னைக்கோ பெற்றிருக்கிறோம், ஒரு 20 வருஷம் 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அபிஷேகம், அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அனுபவம் அப்படியே இருக்குது அப்படின்னா, உள்ளே இருக்குதுன்னா பிரயோஜனம் இல்லை. வளரணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும். உங்க அனுபவம் ஒவ்வொரு நாள் நீங்க சொல்லணும். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இப்படிப்பட்ட அனுபவத்தை தந்திருக்கிறார், ஆவிக்குள்ளே நான் பலன் அடைந்திருக்கிறேன், அதை சொல்லணும். என்ன சொல்லுவோம்? 20 வருஷத்துக்கு முன்னால அப்படியே வந்து இறங்கினாரு, ஒரே குதி குதிச்சேன், கையை தட்டினேன், அந்நிய பாசி பேசினேன், முடிஞ்சு போச்சு கதை. இப்ப எப்படி இருக்கிறேன்? இப்ப அப்படியே நஞ்ச கோழி மாதிரி இருக்கிறேன். ஒண்ணு இல்லை, எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னால இருந்தல்ல, அதே எல்லாம் உள்ள சரக்கு உள்ள வந்துச்சு, எல்லா சரக்கும் உள்ள வந்துச்சு. ஏன் வருது அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவத்தில் இல்லை. என்னைக்கோ கதையை சொல்லி நிற்போம், இன்னைக்குன்னா கதை அது என்னைக்கோ போயிட்டு இருக்கும். வருஷத்தம் உள்ளகிறாருன்னு தெரியல, அவர் சொல்லி சொல்லி அப்படியே விட்டுருப்பார். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? என்னைக்கோ குச்சன்ல அது இன்னைக்கு குச்சுன்னு தான் இருப்போம். உள்ள எல்லா சரக்கும் இருக்குது, உள்ள எல்லா சரக்கும் உள்ள வச்சுக்கின்னு குச்சு நிக்கிறேன்னா அப்ப என்ன கதைன்னு தெரியல எனக்கு. முதல்ல அதெல்லாம் வெளியே போகணும். அந்த பழைய அனுபவத்தை வச்சுனே இப்ப என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர்கள் கூட எனக்கு இருக்கிற ஒரு புதிய அனுபவம், பாவத்தை இன்னைக்கு மேற்கொள்ள செய்தா சொல்லணும். இன்றைக்கு வந்த எனக்கு பாவ சோதனையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவைகளை மேற்கொண்டு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ செய்தா சொல்லணும். என்னைக்கு சொல்லணும்? தினந்தோறும் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நாளும் எனக்குள் என் ஆவியிலே பரிசுத்த ஆவியானவர் என்னை இந்த பாவத்திலிருந்து மேற்கொள்ள செய்து வெற்றியுள்ள ஒரு நாளாய் ஆக்கி தந்திருக்கிறார் சொல்லணும். என்ன பண்ணுவோம்? வாரமெல்லாம் உருண்டு பறந்து எல்லாத்துலயும் அது நீங்களே ஃபில்அப் பண்ணீங்க. பறந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவரே கழுவும் சுத்தமாக்கும் குச்சிட்டு எல்லாம் வந்துட்டாரு உள்ள அப்படின்னு போயிடும். திங்கக்கிழமை பழைய கதை. அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் வாழும்படிதான் பரிசுத்தம் கொடுத்திருக்கிறார். பைபிள் அப்படி இருந்தா ரொம்ப சந்தோஷம். ஞாயிற்றுக்கிழமை வருவாரு, ஒதுக்கி வைப்பாரு, திங்கக்கிழமை போயிடுவாரு, எப்படி வேணா இருந்துக்க, தொல்லையே கிடையாது. வேலை ஸ்தலத்து எப்படி வேணா இருக்கலாம், குடும்பத்தில் எப்படி வேணா வாழலாம், எப்படி வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம், சண்டை போடலாம், எல்லாம் பண்ணலாம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் என்ன பண்ணோம்? மேலே எங்கேயும் குதிக்கணும் இல்ல? அப்படியா? ஒவ்வொரு நாள் அந்த அனுபவத்துக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு நாள் திங்கட்கிழமை வந்து நான் கேட்டேன்னா சொல்லணும், ஆமா ஆவியானவரோடு கூட இருக்கிறேன், நாளையிலா பரிசுத்த ஆவியின் ஆவியிலே என்னை பலப்படுத்துகிறதை உணர்கிறேன் சொல்லணும். இந்த நாள் முழுதும் தேவ பிரசன்னத்தான் இருந்தேன் அது சொல்லணும். அப்ப குடும்பத்தில் சண்டை வருமா? சண்டை வருமா? ஃபேமிலி கோர்ட்ல போய் நின்னுக்கிறாங்க எல்லாம் பெருசவங்க. ஏன் நிக்கிறாங்க? அதான் இப்படி இருந்தா எங்க எப்படி இருக்கும் பிரச்சனை? தீருமா? தீரவே தீராது. அப்படின்னா நாம் அவருக்குள் வாழ்கிற வாழ்க்கையை தேவன் என்ன செய்யறாரு? காத்துக்கொள்ள, அவருக்குள்ளே காத்துக்கொள்ளும்படி விரும்புகிறார். அவர் துக்கப்படுறது உங்களுக்கு தெரியணும் இல்ல?
திரும்ப அது ஒரு வார்த்தை சொல்றார். எதை பேசணுமா? 29 வருஷம் வாசிங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி பேசுங்கள். பிரயோஜனமான வார்த்தை பேசணும், கேட்கறதுக்கு பிரயோஜனமாகுது. பேசுறதுக்கு முன்னால் அதாவது அது பிரயோஜனம் தானா அப்படின்னு எப்ப தெரியும்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியிலே இருந்து நடத்தினாதான் தெரியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இல்லாம நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு பேசிக்கலாம், கண்ட்ரோல இருக்காது. நமக்கே தெரியாது என்ன பேசுறோன்னு, நமக்கே தெரியாது. அப்புறம் தான் தெரியும், ஓ இதெல்லாம் பேசிக்கிறேன்னா. இந்த நாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான பேசுங்க, அப்படி இல்லைன்னா வாயை முன்னு இருங்கன்றார். என்ன சொல்றாருன்னா, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாய்ந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கறதுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க, இல்லைன்னா அமைதியா இருங்க. இல்ல 31 வருஷத்துல வாசிங்க 31. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஆமா, இதெல்லாம் நீங்கணும்ன்ற யாருக்கு சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? விசுவாசிக்கு சொல்றாரு. விசுவாசித்து சபையில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? திரும்ப வாசிங்களா. இதுக்கு பிறகு எங்க வாசிக்க போறீங்க? வாசிங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. உங்களை விட்டு நீங்க கடவுது, உங்கள் வீட்டை விட்டு நீங்க கடவுது. உங்க வீட்டுல இருக்குதா, எதனா இருக்குதான்னு பாருங்களேன். எதனா இருக்குதா நீங்களே செக் பண்ணுங்க. நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். உங்க கையில விட்டுறேன், நீங்களே என்ன பண்ணுங்க. இதெல்லாம் எதனா இருக்குதா வீட்டுல, உள்ள இருக்குதா, இது எதனா இருந்துச்சு அப்படின்னா, ஒன்று பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். பரவாயில்லைங்க, இழந்தா பரவாயில்ல, நஷ்டம் ஆனா பரவாயில்ல, நம்மளை தூஷித்தாலும் பரவாயில்ல, அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, நிந்தித்தாலும் பரவாயில்ல, எனக்கு முக்கியம் பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. எனக்கு இன்னும் நஷ்டம் வந்தாலும் எனக்கு முக்கியம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். நான் அவரோடு இருக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். என் ஆவியிலே அவரோடு நான் பலன் அடைய வேண்டும். பிசாசு இன்னைக்கு அநேகரை ஏமாத்தி நிற்கிறான். எப்படி ஏமாத்துறான்னா, இந்த எல்லாமே டூப்ளிகேட் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் டூப்ளிகேட். இயேசுக்கு டூப்ளிகேட் இயேசு இருக்கிறார் போல் சொல்றாரு. வேறொரு இயேசுன்னு சொல்லி அதை பத்தி டூப்ளிகேட் சொல்றாரு. எல்லாம் இருக்குது. அதாவது சபைக்கு பேரலாம், சபை பிறந்த உடனே பேரலாம் சபைக்கு டூப்ளிகேட்டா ஒன்று பிசாசு உண்டாக்கி வச்சிட்டான். நல்லா கவனிங்க. 10 ரூபாய் அல்ல 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்குதுல்ல, அதே மாதிரி நோட்டு இருந்தாதான் என்னது ஏமாற்ற முடியும். கொஞ்சம் மாறி இருந்தா இல்ல நான் 51 ரூபாய் நோட்டு அடிச்சு கொடுத்தா வாங்குவீங்களா? 60 ரூபாய் நோட்டுன்னு வாங்க மாட்டான். ஏன்? செல்ல அது தெரியும் நமக்கு, யாரை ஏமாத்துற. ஆனா 50 ரூபாய் கொடுத்தா அது என்னன்னு வாங்கிப்போம். அதே மாதிரிதான் பிசாசு சபைக்கு அப்படியே பேரலா எல்லாவற்றையும் வைத்திருக்கிறான். இதை புரிந்து கொள்ளணும். இது என்ன ஆவி எனக்குள் இருக்கிறது, என்ன ஆவி உள்ளே வேலை செய்கிறது. இயேசு கிறிஸ்து திட்டுறார், நீ என்ன ஆவி உடையவர்களா இருக்கிறீர்கள். அப்போ நமக்குள்ளே பரிசுத்த ஆவின் இருக்கிறார் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்குமேனால், ஒன்று அவரோடு உங்களுக்கு உங்க ஆவி தொடர்பு இருக்குது, நீங்க அவரோடு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களை, உங்கள் வார்த்தையை, உங்கள் நாவை, உங்கள் சிந்தையை ஒவ்வொன்றையும் அவர் என்ன பண்ணுவாரு? கட்டுப்படுத்துவார், உணர்த்துவார், எச்சரிப்பார், கடிந்து கொள்ளுவார், போதிப்பார், எல்லாம் செய்வார். இப்போ இந்த பிசாசின் ஆவி உள்ள இருந்து வச்சுங்களேன், அது எதுவுமே செய்யாது. போடு, நல்லா சண்டை போடு, இப்படி பேசு, இப்படி பொய் பேசுனா ஏமாத்த முடியும். இது யார் சொல்லிடுப்பா? பிசாசு சொல்லியிருப்பான். நீங்க ஒருத்தர் பேசும்போதே நீ கண்டுபிடிச்சிக்கலாம் உள்ள என்ன ஆவி இருக்குது. இந்த மாதிரி பொய் சொல்லி ஏமாத்துறான்னா உள்ள வேற ஆவி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் இருந்தார்னா இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் இல்லை, உள்ள இருக்கதான் வெளியே வரும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தான் பேசுவார். ஆனா பிசாசு ஆவி என்ன பண்ணுவானா, எல்லா விதமான தீமையான காரியங்களையும் பேச வைப்பான். எப்படி இப்படிலாம் ஏமாத்தலாம், எல்லாம் உள்ள இருக்கும். ஆனா நீ கண்டுபிடிக்க முடியாது. பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருந்தா கண்டுபிடிச்சிக்கலாம். நான் கண்டுபிடிச்சுப்பேன், பேசும்போதே தெரியும் இது டூப்ளிகேட்டு இல்லை. அப்போ நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் என்பது குறித்து நாம் எச்சரிக்கை, மற்றவரிடத்திலையும் நம்மளும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும்.
இப்போ நமக்கு எதற்காக பரிசுத்தம் கொடுத்துக்கிறோம்? 2 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க சொல்ற மீட்கப்படும் நாளுக்காக அப்படின்னா நித்திய ஜீவனுக்காக. 2வது இந்த உலகத்திலே நாம் போராடி ஜெயிப்பதற்காக. இந்த உலகத்திலே வருகிற எல்லா போராட்டத்திலும் நாம் ஜெயம் எடுப்பதற்காக, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்காக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தாரு? கொடுக்கப்பட்டிருக்கிறார். நமக்கு போராட்டம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, தெரிந்து கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டார். ஜெயம் எடுத்திருக்கிறான். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கவலையே பட வேணாம். நீங்க தைரியமா இந்த உலகத்துல வாழ்வதற்கு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறான், சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், எனக்குள்ள ஒரு வாசம் பண்ணும்படி அவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையே இந்த உலகத்துல பாவத்தை மேற்கொள்வதற்கும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கான காரியமா இருக்கிறது. நீங்க இந்த உலகத்தை வாழ்றதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு பயம் இருக்குன்னு தெரியுமா? உலகத்தை நேசிக்கிறது தான் பயப்படணும், காசை யோசிக்கிறது தான் பயப்படணும், பண ஆசை இருக்கிறது தான் பயப்படணும், பொருள் ஆசை இருக்கிறது தான் பயப்படணும், உலகத்தின் பாவத்தை அனுபவிக்கிற விருப்பம் இருக்கிறது தான் பயப்படணும். இதெல்லாம் வேணான்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமா இருக்கு, ஒன்றும் கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்றார், இந்த உலகத்தின் அதிபதி எடுத்து வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டார். இந்த உலகத்துக்குரிய காரியம் ஒண்ணும் இல்லை. இப்ப அவருக்கு நல்ல ட்ரெஸ் தான் இருந்துச்சு, அடிப்படை தேவை. போட்டு எடுத்துன்னு கொடுத்தாங்க, கல்லறை இல்லை, அவர் இலவசமா ஒரு கல்லறை இருந்தது. எல்லாம் அவருக்கு இருந்து மேல் விட்டறை. அந்த மேல் விட்டு சாதாரணமா அறை கிடையாது, எல்லா கம்பளம் முதலாக விரித்து அறை. அதுல பஸ் ஆசரிக்கிறான்னா ரொம்ப காஸ்டே எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ளணும், எதையும் அவருக்காக சம்பாதித்துக் கொள்ளவில்லை. தேவன் என்ன அனுபவிச்சார், அதான். அது தேடி ஓடல, அது சம்பாதிக்காக முயற்சி பண்ணல. ஒண்ணு சுவிசேஷத்தை சொல்லினே போற ஆள்தான். ஜனங்களுடைய மனம் திரும்புவதற்காக நம்முடைய வாழ்க்கை அதுதான். நான் உலகத்துக்காக உலகத்துள்ள தேடுவதற்காக வாழக்கூடாது. ஆண்டவரே இது அதுக்காக போராடின்னு இருக்கிறோம். நான் இப்ப இடத்துக்கு ஜெபம் பண்ண விட்டுட்டேன். ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான கொடுங்க, ஆளுதான். ஆபிரகாம் மாதிரி கொடுத்து போனா போறோம். ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா, ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு நித்திய நகரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் நமக்கு முக்கியம். தாவீது பெரிய பிரயாசப்பட்டாரு, ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், நீ கட்ட முடியாது, பையன் தான் கட்டுவான்ட்டாரு. ஆண்டவர் எது வேணா செய்யலாம் இல்லையா? அவருடைய சித்தம் என்னமோ அதுக்கு நம்ம போராடினதை விட ஊழியத்தை செய்வோம் தேவனுடைய கிருபையினாலே. ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் 4:3. 1 தெசலோனிக்கர் 4:3. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து. அதாவது இங்கே தெசலோனிக்க சபைக்கு எழுதுறாரு, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்குது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து என்று சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்றாரு. இப்ப இது சொல்றதுக்கு முன்னால, நீங்க எப்படிலாம் இருக்கணும்ன்றது சொல்றதுக்கு முன்னால 1ஆம் வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1ஆம் வசனம் வாசிங்க. அன்றையும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லி. ஆமா, கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களுக்கு என்ன பண்றோம்? வேண்டிக்கிறோன்ற. வேண்டிக்கிறோன்ற வார்த்தையை சொல்றான்னா அர்த்தம் தெரியுமா? உங்களை வேண்டிக்கிறோம்னா அது ரொம்ப தாழ்த்தி சொல்றது, ரொம்ப முக்கியமான விஷயம். வேண்டி கேட்கிறேன், ரொம்ப அவசரம், இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல வராது. அவசியமான, அவசரமான, கட்டாயமான நிறைய போட்டிக்கலாம். அவர் சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு பிரியமா இருக்கவும். நம்ம யாருக்கு இந்த உலகத்தை பிரியமா இருக்கணும்? தேவனுக்கு. எந்த மனுஷனா பிரியப்படுத்தினா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை தோல்விதான் இருக்கும். தேவனை எப்படி பிரியப்படுத்த வேண்டும், அதுல நான் முக்கியமா இருக்கணும். இதெல்லாம் சொல்ற, நீ பிரியமா இருக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். அதிகமா தேரணுமா? எதிர ஏன் அப்படின்னா, பிதாவுடைய சித்தம் என்ன? நீங்கள் பரிசுத்தமாய் இருப்பதே பிதாவுடைய சித்தம். இந்த பரிசுத்தம் நம்ம ஏதோ தண்ணியெல்லாம் ஊத்தி கழுவி, இல்லை ஏதோ தான தர்மம் பண்ணி, இல்லை ஏதோ ஒன்று எங்கேயோ உட்காந்து குளத்துல மூழ்கி அதெல்லாம் வராது. பரிசுத்தம் அதுல வரப்போறதில்லை. பரிசுத்தம் பரிசுத்த ஆவியினால் தான். பரிசுத்தம் தான் ஒவ்வொரு நாம என்ன செய்யறாரு? பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். பரிசுத்தப்படுத்தி கொண்டே நம்ம ஒவ்வொரு நடத்துறார். அது மகிழ்ச்சியான வாழ்க்கைங்க. அது
இந்த ஆவியானவரோடு கூட உங்கள் ஆவியில் வாழ்கிற வாழ்க்கையின் மகிழ்ச்சி இருக்குத, அது இந்த உலகத்துல 1000 கோடி சொத்து வச்சுக்கிறவங்க கூட இருக்காது. அவனை போய் கேட்டு பாருங்க. பல 1000 கோடி சொத்து வச்சுக்கிறான் சொல்றான்ல, நீ சந்தோஷமா இருக்கிற? இல்ல, பயந்துனே இருக்கிறேன். செத்து போயிட்டா எவனா எப்படி அனுபவிக்கிறது? எவனா கொலை பண்ணிடுவானா, எவனா தூக்கின்னு போயிடுவானா, கொள்ளை அடிச்சிடுவானா, நம்ம நிம்மதியா தூங்குறோம். ஒண்ணுமே கிடையாது. ஏன்? நமக்கு விலையேறப்பட்ட பரிசுத்தாக நமக்குள்ள இருக்கிறார். இந்த மகிழ்ச்சியை விட இந்த உலகத்துல ஒரு மகிழ்ச்சி, ஒருத்தர் பணம் இல்லாதப்போ ஒரு கஷ்டம், பணம் நிறைய சேர்ந்த பேர் நிம்மதியில வாழ்கின்றார். பணம் நிம்மதியை கொடுக்குமா? அப்படின்னு நிம்மதி கொடுக்க முடியாது. அப்போ நம்ம அப்படி அதுக்காகவே வாழக்கூடாது. தேவை, அவ்வளவுதான் தேவை. ஆனா அதுக்காகவே பணம் 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 வாழுதுல, அது பரிசுத்த ஆவியானவரே அதுவும் துக்கப்படுத்த அது ஒரு விஷயம். தேவை இருக்குது கட்டாயம். அதுக்காக எல்லாம் சோம்பேறியா இருக்க முடியாது. பவுல் சொல்றாரு, வேலை செய்யாத இருக்கிறவன் சாப்பிடாத இருக்க கடவுன்றார், திட்டுறாரு, எல்லாம் போய் வேலை செய்யுங்க அப்படின்ட்டு. இப்போ ஏன் அப்படின்னா அதுவும் அவசியம். ஆனால் அதுக்காகவே நம்ம வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, ஓடி முடித்திடக்கூடாது. இங்க அவர் சொல்றாரு, உங்க சரீர பாண்டம் 5ஆம் வசனம் சொல்றாரு, வாசி 5ஆம் வசனம். உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. எதை அறிந்து கொள்ளணுமா? பரிசுத்தமா. இந்த சரீரம் அது என்னது? ஒரு பாத்திரம், வெசல், பாண்டன்றார், வெசல். இது இந்த பரிசுத்த பாண்டமானது இந்த பாண்டம் பரிசுத்தமா இருக்கணும். இதை பரிசுத்தமா வச்சுங்கன்றார். இது உள்ள எதனா கண்டதனா உள்ள வைக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் தவிர வேற எதையும் உள்ள என்ன செய்யாதீங்க, கொண்டு வராதீங்க. நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்சு, ஒரு சவால் ஒன்று கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு வாரம் திங்கட்கிழமையிலேருந்து அடுத்த வாரம் வரைக்கும் உங்க செல்போனை இதை நான் ஆவிக்குரிய பாடலை கேட்பதற்கு பயன்படுத்துவேன். யாருன்னா ஃபோன் பண்ணா கேட்கறதுக்கு பயன்படுத்துவேன். அவசரமான ஃபோனுக்கு பயன்படுத்துவேன். இல்லைன்னா இதுல பைபிள் வசனத்தை கேட்பேன் அப்படின்னு ஒரு வாரம் மட்டும் தீர்மானம் எடுங்க. ஒரு வாரம் மட்டும் தீர்மானம் எடுத்து, இப்போ எப்பெல்லாம் செல்போனை எடுக்கிறீங்களோ அப்படி எடுக்கும்போது உங்க மைண்ட்ல என்ன வரணும்? பாட்டு கேட்க போறேன், எல்லாம் செய்தி கேட்க போறேன். எத்தையாவது கேட்டு குழம்பிடாதீங்க, அது வேற பிரச்சனை. ஒரு ஆவிக்குரிய செய்தி பிரசங்க இருக்கிறான், எல்லாரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. நல்ல பாடல், ஆவிக்குரிய பாடல், ஒரு கண்ணியமான உடை உடுத்தி பாடுறவங்க இருக்கிறான். ஒரு அம்மா அங்க இருக்குது பாட்டு பாடுது, அந்த அம்மா போட அந்த ரோட்ல இருக்குது. பாவமா இது பார்த்தா, இது யாரை வச்சு துவைக்க போறாங்கன்னு தெரியல. வருதாங்க இந்த மாதிரி பாட்டுல கேட்டுறாதீங்க தயவுசெய்து. அவங்க உடையை பாருங்க, அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கண்ணியமான உடை, அந்த மாதிரி பாடுற ஆளா கேளுங்க. அவங்க தேவ பிரசன்னம் அங்க இருக்குன்னு அனுபவிச்சு சொல்றேன். ஒரு கண்ணியமான உடை உடுத்தி பாடுறாங்க பாருங்க, ரொம்ப இனிமையா நல்லா இருக்கும். தேவ பிரசன்னம் அனுபவிப்போம். இல்லை நான் அதிகமா வசந்தை கேட்பேன், இல்லைன்னா இதுதான் சின்னத்தை செய்தி கேட்பேன். மற்றபடி தேவையில்லாத உட்காந்து நீ கையில வச்சுக்காதீங்க போன. அது சொல்ல மாதிரி பாருங்க. போனை உங்க கையில என்ன பண்ணுறீங்க, நீ பேசும்போது கையில வச்சுங்க, பேசி முடிச்சு என்ன பண்ணுங்க, கீழே வச்சிருங்க. இது கையில வச்சுக்கினீங்கன்னால உங்களுக்கு ஆபத்தான். நீங்க என்ன செய்யணும், கையில எடுத்து இந்த பாட்டு, நான் அதிகமா பழைய பாடல் ரொம்ப கேட்ப விரும்பி, நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் கூத்து மாதிரி ஆயிடுச்சு. நீங்க போடுங்க, ரொம்ப ஸ்பிரிட்ஃபுல் சாங், ஆவியில பாடின பரிசுத்தவான்ல மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி பாடல்ல போட்டு வச்சிடுங்க. நீங்க கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா அவ்வளவுதான், உங்க ஆவி வேற மாதிரி போயிடும். கேட்டுட்டு அதை வச்சுட்டு அதை எடுத்து வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டுருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சுது. காதலை மட்டும் கேட்டுங்க. கையில வச்சுக்கிறது ஆபத்தான விஷயம். கர்த்தர் நல்லவர். இங்கே நாம் பார்த்தோம், உங்களில் அவனும் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமும் கனமானமும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ரோமர் 12:1 வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான, அங்கேயும் அதான் சொல்றார், பிரியமான என்று சொல்கிறார். இங்கேயும் அதான் சொல்றார், பிரியம். எது பிரியம் ஆண்டவருக்கு? உங்கள் சரீரமும் பரிசுத்தமான. சரீரம் எப்ப பரிசுத்தமாகும் அப்படின்னா, உள்ளே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து வேலை செய்யும் போது தான் சரீரம் பரிசுத்தம்.
அதாவது இயேசு கிறிஸ்துவை தொட்டவனா சுகமாயிட்டாங்க. அந்த சரீரத்தில் என்ன இருந்து பரிசுத்தம் இருந்துச்சு. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன தேவன் அபிஷேகித்தார். எதுக்கு அபிஷேகித்தார் அப்படின்னா, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக இல்ல. என்னை அபிஷேகித்தார் எதற்காக அப்படின்னா, வியாதியஸ்தரை குணமாக்க முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கிறாரு, அபிஷேகத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நமக்கு அவர் தந்திருக்கிறார். இப்ப இந்த உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும், உங்க சரீரத்தை குணமாக்கும் இல்ல. சரீர பலவீனத்துக்கும் அவர் என்ன பண்றாரு, உதவி செய்கிறார். நீங்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்கு என்ன பண்ணுங்க, சரீர பலவீனத்தை மாற்றுங்க, சுகமாக்குங்க, தெய்வீக சுகம் தாங்க. உங்களுக்கு அந்த விசுவாசத்துக்குள்ள வரணும். என்னை சுகமாக்கவும், என் ஆவி ஆத்ம சரீரத்தை சுகமாக்க முடியா இருக்கிறாரு. என் பாவ வியாதி இருந்து சுகமாக்க முடியும் இருக்கிறாரு இல்லையா. கட்டாயம் தேவன் செய்ய முடியும். அப்ப இங்க வருது, ரொம்ப தெளிவா சொல்றார், உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை மட்டும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அங்கேயாதான் சொல்றார், கெஞ்சிற மாதிரி இது, வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் வேண்டிக்கிறேன், எப்படியாவது மாறுங்க. அது கொரிந்து சபை, இந்த ரோமர் சபை, கொரிந்து சபைக்கும் அதே போல எழுதுறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தை குறித்து நமக்கு என்ன இருக்கணும், அக்கறை இருக்கணும். சுத்தமாய், வெளியே மட்டும் சுத்தம் கிடையாது, உள்ளேயும் சுத்தமா இருக்கணும். உள்ள மட்டும் சுத்தமா இருக்கு, வெளியும் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்தான ஆவில இருக்கிற ஆவிதான் முக்கியம், சரீரத்தை விட்டுறக்கூடாது. இந்த சரீரம் என்ன பண்ணுது, தேவனை ஆராதிக்கிறது. சரீரம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப சரீரம் இல்லை அப்படின்னா ஒரு ஆள் வரான்னு சொல்ல முடியுமா? ஒரு வந்துக்கிறாரு கவுத்தட்டாரு, சரீரத்தை தான் அடையாளம் காட்ட முடியும். அப்போ சரீரம் நமக்கு முக்கியமா இருக்கு. சரீரம் இல்லாம ஒருத்தர் வந்தா என்ன பண்ணுவீங்க, ஊந்தாச்சு நான் தான் வந்துக்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க, ஊந்தாச்சு ஓடுவோம். அப்ப அதுல நமக்கு தெரியுது, அப்ப சரீரம் முக்கியமான விஷயம் இருக்கிறது. ரோமர் 8:13 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த சரீரத்தின் செய்கை என்ன பண்ணுமா, நம்ம அழிக்கணும்ன்ற. ஏன் அழிக்கணும் அப்படின்னா, அந்த செய்கை, சரீரத்தின் செய்கை நமக்கு தொல்லையா இருக்குது. தொல்லையா இருக்குதா இல்லையா? சரீரத்தின் செய்கை எனக்கு தொல்லையாகுது, இருக்குதா இல்லையா? இருக்குதான். இப்ப அதை என்ன செய்யணும்னா, நாம போய் அதுக்கு சண்டை போட்டுன்னு இருக்க முடியாது. இனி நீ தொல்லையா இருக்கிற, ஒரு கத்தி எடுத்து இந்த கையை வெட்டிக்க முடியாது. நீ எனக்கு எனக்கு தொல்லையாகிற அப்படின்னு காலை ஒற்றி உட்கார முடியாது. அப்ப யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? அப்போ அது சொல்றது பாருங்க, திரும்ப வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே. அப்ப ஆவியானவர் எதுக்கு உதவி செய்கிறார்னா, சரீரத்தினுடைய துர்க்கிரியைகள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கிற காரியங்களை ஆவியின் மூலம் என்ன செய்யணும், அழிக்க வேண்டும். நல்லா அழித்து போட்டுட்டீங்க அப்படின்னா தொல்லை இல்லை. இப்ப பரிசுத்தம் நம்ம என்ன செய்யறாரு, உதவி செய்கிறான். நம்முடைய கோபம், எரிச்சல் எல்லாத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறான். நம்முடைய எல்லா விதமான சகல காரியங்களை துர்க்குணத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறான். அவர் உதவி இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு நல்ல வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் இல்லையா, போதுமானவரா இருக்கிறார். இதுதான் 2 கொரிந்தியர் 4:7 வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:7. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். எங்க பெற்றிருக்கிறோமா? மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். இப்ப சரீரத்தின் அவசியமும் அங்க இருக்குது. சரீரம் இல்லைன்னா அவ்வளவுதான் இல்லையா. அதுதான் நம்ம என்ன செய்யறோம், மண்பாண்டம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டா இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் என்று சொல்கிறார். அவர் சொல்றார், அவருடைய சரீரத்துக்கு சொல்லும் போது மண்பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன். ஆனா இந்த பாண்டம் அந்த பொக்கிஷத்தினாலே, அந்த பாண்டம் எப்படி இருக்குது, பரிசுத்தமா இருக்கு. அது இருக்கிறதுனால்தான் இது பரிசுத்தம். பேதுருடைய உருமால் தொட்டவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சுகமாயிட்டாங்க. அப்படின்னா அந்த சரீரத்தில் பரிசுத்தம் இருக்கிறதுனால அந்த வல்லமை சரீரத்திலிருந்து வெளிப்படுகிறது. சரீரம்னா எப்படி வெளியே வரும் வல்லமை?
அப்ப சரீரமும் எப்படி என்ன ஆகுது? பரிசுத்தமான சரீரம். கண்கள்லாம் என்ன ஆகுது? பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம தொடர்பு இருக்க இருக்க கண் என்ன ஆகுது? பரிசுத்தமாயிடுது. சிந்தை என்ன ஆகுது? பரிசுத்தமாகுது. கண்ணு என்னது? மாம்சம் தானே இல்ல? எல்லாம் சிந்தை, கண்ணு, காது, நாக்கு என்ன ஆகுது? பரிசுத்தமாயிடுது. பரிசுத்தமாயிடுதுன்னா அடையாளம். கண்ணு பரிசுத்தமா இருக்குது என்ன அடையாளம்? தேவையில்லாத பார்க்க மாட்டேது. நாக்கு பரிசுத்தமா இருக்கிறது என்ன அடையாளம்? வாயில வர வார்த்தை நல்லதா இருக்குதுன்னா அது பரிசுத்தம் அடைஞ்சினே இருக்குது. ஹல்லேலூயா. இப்படி ஆகணுமா? நீ ஆகணும்னு சொல்றத பார்த்தா வேற மாதிரி தெரியுது. ஆகணும் தான், நாம அப்படி இருக்கக்கூடாது. ஆகணும்னு சொல்ற இனிமே அப்படி சொல்லக்கூடாது. நீங்க ஆகணும் என்ன பண்ணக்கூடாது? இனிமே சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? இருக்கிறேன், அப்படித்தானே இருக்கிறேன் நானே, அதனால சொல்றேன். ஆக வேண்டியவங்க ஆகுங்க, ஆகணுங்க அப்படியே இருங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியானவரே, எங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஆவியானவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் ஆவியில இருந்து எங்களை நடத்துகிற ஆவியானவர் நீங்க தான் ஆண்டவரே. எங்கள் ஆவியானவர் மூலமாக எங்கள் சரீரங்கள், எங்கள் கண்கள், எங்களுடைய அவயவங்கள் எல்லாம் நீங்க பரிசுத்தமாக்குறீங்க ஆண்டவரே. எங்கள் அவயவங்கள் எல்லாம் பரிசுத்தமாக்குறீங்க. நீங்க இல்லாம எங்க அவயவம் பரிசுத்தமா இருக்க முடியாதே என்று ஆண்டவரே எங்களை தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உங்களுடைய பிரசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே நாம் நம்முடைய உள்ளத்தினால் உண்மையா நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்க நான் உண்மையா ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடு நான் கேட்கிறேன் ஆண்டவரே, நான் அப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க நீங்க கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லமையில தேவனா இருக்கிறார். நான் கேட்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இதான் முக்கியம் ஆண்டவரே. எனக்கு உலகத்தினுடைய பெருமை முக்கியம் இல்ல. உலக பெருமைக்காக எல்லாரும் பெருமையா பேசணுன்றது எவ்வளவு போய் சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. என்னை குறித்து பெருமையா பேசணுன்றதுக்காக வாயிலிருந்து வர வார்த்தைலாம் இருக்குது பாருங்க. ஐயோ, அவ்வளவு கொடுமையா இருக்குது. பெருமை வாயிலிருந்து வருது. ஏன்? என்னை பெருசா காட்டணும், தேவையே இல்லை. யோவான் சாணர் சொல்றாரு, நான் சிறுக வேண்டும் என்று சொல்கிறார். எனக்குள் கர்த்தர் பெருகணும். கர்த்தர் பெருகணும்னு நினைக்கிற ஆள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இந்த பெருமையிலிருந்து விடுதலாக்க முடியும். உலகம் மதிக்கணும், தேவையில்லை. எவனும் மதிக்க வேணாம். நான் எனக்குள் கிறிஸ்து பெருகணும், அவ்வளவுதான். கிறிஸ்து எனக்குள் பெருக வேண்டும். என் சரீரத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படணும். என் சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் பரிசுத்தத்தை பார்க்கணும். இந்த உலக காரியங்கள் அல்ல. அந்த ஆசை யாருக்கெல்லாம் இருக்குதோ ஆண்டவரை பார்த்து கேளுங்க, எனக்கு வேணும் ஆண்டவரே. யாருக்கெல்லாம் அந்த விருப்பம் இருக்குதோ, இந்த உலகத்தோடு இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கலாம், இந்த உலக சிந்தை உலக காரியங்களோடு உடன்று போயிருக்கலாம் சாக்கடைகள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே உங்களை நோக்கி கூப்பிடுற ஆண்டவர். நான் விரும்பல ஆண்டவர், நாத்தத்தை விரும்பல, அந்த அசுத்தத்தை விரும்பல ஆண்டவரே. இன்னைக்கு பரிசுத்த ஆவியுடைய பரிசுத்தத்தை நான் விரும்புறேன். பரிசுத்த ஆவியனோடு வாழ விரும்புறேன். என்னுடைய அவயவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நான் மறிக்கிறதுக்குள்ள, பரலோக ராஜ்யத்துக்கு வரத்துக்குள்ள பூரணமான பரிசுத்தமாய் மாறணும் ஆண்டவரே. என் கண்களிலிருந்து பரிசுத்த வெளிப்படணும். மற்றவங்க என் கண்களை பார்க்கும்போது பரிசுத்த பார்க்கணும் ஆண்டவரே. என் வாயிலிருந்து பரிசுத்த வார்த்தை வரணும் ஆண்டவரே. என் யோசனை எல்லாம் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தருடைய ஆவியை நம்மடி பேசியிருக்கிறார். நான் தைரியமா சொல்ல முடியும், கர்த்தருடைய நான் ஏதோ ஒன்று பேசணும்னு எழுதினேன், யோசித்தேன். ஆனா ஆவியை திரும்ப தொடர்ந்து சொல்லினே இருக்கிறார், நீ இதை பேசு, இதை சொல்லு. என்னை துக்கப்படுத்தணும் இருக்கிறாங்க சபையிலனர். என்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் சபைக்குள் இருக்கிறார் என்று ஆவியான் தெளிவா என்னோட பேசினார். அவருடைய துக்கத்தை நான் அனுபவித்து சொல்றேன். அவர் துக்கப்பட்டார, அதை நினைக்கும் போது எனக்கு அழ வருது. அழணும் போல இருக்குது எனக்கு. அவர் துக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார், வேதனைப்படுகிறார். நீங்க புரிஞ்சுக்கணும், எனக்கு புரியுது. அவர் துக்கப்பட்டது எனக்கு புரியுது, உங்களுக்கு தெரியணும். அவர் எனக்கு என் மூலம் துக்கப்பட்டாரே அப்படின்னு நீங்க அழுகணும். தனிமையா உட்காந்து, ஆண்டவரே நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன்,
அப்படி நினச்சி அழுகணும். நான் உங்களை துக்கப்படுத்தக்கூடாது. ஆவியானவரே, என் பேச்சில் என் செய்கையில் நான் உங்களை துக்கப்படுத்திட்டேனே, உங்களுக்கு வருத்தம் உண்டாகும். இந்த காலவெல்ல ஒன்று தேவை, இன்னொன்று அவர் மூலமாக நான் வாழ வேண்டும், அவர் மூலமாக நான் வளர வேண்டும், அவர் மூலமாக நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும். நன்றியோடு நாங்கள் ஸ்துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபிப்போமே. நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரொம்ப நன்றியோடு ஸ்துதிக்கிறாண்டவரே. பிதாவே, இந்த நல்ல கால விலை கண்ணோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை எங்களை பலனடைய செய்ததுக்காக நன்றி. நீங்க பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருவரும் ஏமாற்ற முடியாது. போலியான வாழ்க்கை, நடிப்பு, இதெல்லாம் மாத்துங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, எவர்கள் தேவனுடைய ஆவியில் நடத்தப்படுகிற அவர்கள் தேவனுடைய புத்திரன்னு சொல்லி வேத்து வாசிக்கிறோமே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. போலியான மக்களை பார்த்து, நடிக்கிற மக்களை பார்த்து, வாழ்க்கையில பொய்யை வைத்து கொண்டு வேஷம் போடுகிற அந்த மக்களை பார்த்து எரிச்சல் அடையாதபடி அவர்களுக்காக ஜெபிக்கிறாருக்கு உதவி செய்ய முடியாது. ஜெபிக்கிறான் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வந்தவரை கத்திர ஆசிரியர் பிரயாசமலை கத்திர ஆசிரியர் ஜெபிக்கிறோம். நாமத்தை மேம்படுத்தும் எல்லா துதியும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நம்பிக்கை பிதாவே, ஆமென்.